திமுகக்கு ஒரு நீதி, தாவேக்காக்கு ஒரு நீதின்னு இருக்கிற ஒரு அநீதியா பார்க்குறேன். 23 நிபந்தனைகள் வைத்து ரோட் ஷோ பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, மூச்சு விடக்கூடாது, பேச்சு கூடாதுன்னா அவ்வளோ கண்டிஷன் போட்டிங்களே. அதெல்லாம் டிவிகேக்கு மட்டும் தானே, டிஎம்கேக்கு இல்லையா? கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அந்த விருதுக்கு தகுதியானவரா அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. பெரியார் விருதை வந்து எழுத்தாளர் இமயம் வந்து அங்கே இருக்கிறாரு, அவர் தரக்கூடாதா? எங்க சார் இருக்கு சட்டம் ஒழுங்கு? வீட்டுக்குள்ளார உண்ணாவிரதம் இருக்கலாமா கூடாதா? இருக்கலாம். சசிகாந்த் செந்தில் இருந்தார். வீட்டுக்குள்ளார உண்ணாவிரதம் இருக்க சசிகாந்த் செந்திலுக்கு உரிமை இருக்குன்னா என்னுடைய தூய்மை தேவதைகளுக்கு உரிமை இல்லையா? அரெஸ்ட் பண்றீங்க. இன்னைக்கு இந்த முப்புரம் விழாக்கு திமுக வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு செய்தியாளர். அவர் பின்னாடியே ஒரு உள்ளாடையை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து நிற்கிறாப்புல. அப்புறம் ஒரு வயசானவர் அந்த ரேம்ப் இருக்குல்ல, அங்கே போய் சிறுநீர் கழிச்சிட்டு இருக்காப்புல. அப்புறம் பொதுவாக இதுக்கு முன்னாடி நடந்த பல ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஆடல் பாடல்னு சொல்லிட்டு ஆபாச நடனம் ஆடுவாங்க, அரைகுறை நடனம். பின்னாடி வந்து திமுக தலைவர்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஆனால் அந்த மேடையில் வந்து ரொம்ப கொச்சையான ஆபாசமான வக்கரமான நடனம் ஆடி அந்த மக்களை தக்க வைக்கிறதுக்காக பண்ணுவாங்க. அது மாதிரி நாம் கிடையாது. பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் பல முறை நான் ஒரு 5 நிமிஷத்தில் தாண்டி போயிருக்கேன். அன்றைக்கி தாண்டதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. போராடி பார்த்தோம். தலைவர் தயாராக இருந்தோம், எங்களாலும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் திரளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தான் அந்த 1 மணியை தாண்டிடுச்சு. காலைல ஆரம்பிச்சது. எல்லாருடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தான் அந்த முடிவுக்கு வந்து நம்ம வந்து. லெட்ஸ் டாக் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் வந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு அரசியல் குறித்து கேட்டுப்படலாம். வணக்கண்ணே. வணக்கம். இன்னைக்கு கரூரில் திமுகவுடைய முப்பெரும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? திமுகக்கு ஒரு நீதி, தாவேக்காக்கு ஒரு நீதின்னு இருக்கிற ஒரு அநீதியாக பார்க்குறேன். ஏன்? 23 நிபந்தனைகள் வைத்து ரோட் ஷோ பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, மூச்சு விடக்கூடாது, பேச்சு கூடாதுன்னா அவ்வளோ கண்டிஷன் போட்டிங்களே. அதெல்லாம் டிவிகேக்கு மட்டும் தானே, டிஎம்கேக்கு இல்லையா? எத்தனை வண்டியை வச்சு ரோடை இது பண்ணி கொண்டு வந்தீங்க? இப்போ போக்குவரத்துக்கு இடையூறு வரலையா? எங்கெங்கிறதெல்லாம் ஆள் சேர்த்து கூட்டு அப்படியே வண்டியாக வச்சு கொண்டு வந்தீங்க. எத்தனை தனியார் வண்டிகள், எத்தனை அரசு இயந்திரங்கள், ஒட்டுமொத்தமாக அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதற்கான ஒரு கிளாசிக் கல்ட் எக்ஸாம்பிளாக இந்த ஈவெண்ட் மாதிரி இருக்குது. அதையும் தாண்டி மதிய நேரத்திலலாம் போட்டிக்கு நம்ம பண்ணால் அவங்களும் போட்டி கொண்டு பண்ணுவாங்கல்ல. நம்ம ஆர்கானிக்காக ரோட் ஷோ வந்தால் அவங்க அவசரப்பட்டு ரோட் ஷோ பண்ணுவாங்கல்ல, அது மாதிரிலாம் அதை போட்டிருந்தாங்க. அந்த எம்டி சேர்ஸை எல்லாம் பார்க்குற பொழுது நிறைய மீம் கிரியேட்டர்ஸ்லாம் அதை எள்ளி நகையாடி இருந்தாங்க. ஒட்டுமொத்தத்தில் முப்பெரும் விழா வந்து திமுக இந்த வருஷம் பண்ண முப்பெரும் விழா வந்து ஏதோ போட்டிக்கு பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. இதில் இன்னொரு விஷயத்த முக்கியமாக பார்க்கணும். இப்போது அரசு அனுமதிக்கப்பட்ட வாகனத்தில் தான் பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள்லாம் செல்லணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நடக்கிற கூட்டத்தில் பார்த்தாக்கா அந்த டெம்போ இருக்குல்ல, அந்த டாடா ஏசி, இது போன்ற ஆபத்தான விளைவிக்கக்கூடிய வாகனங்களில் பயணப்பட்டு வராங்க. அரசு பஸ், ஏராளமான பஸ்ஸுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. முக்கியமாக என்னன்னாக்கா இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு பிறகு இன்றைக்கி முதலமைச்சர் வேலில் ரோட் ஷோ அப்படி கையை பார்த்து கும்பிட்டுட்டு வராரு. இது எங்கேயோ யாரோ பார்த்து காப்பி அடித்த மாதிரி இருக்கு. இல்லை பண்ணட்டுங்க, அதனால அவர் பண்ணட்டும். நல்ல விஷயங்களை ஒருத்தங்க பண்ணும்போது அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணுறது நல்லது தான். ஆனால் நல்ல விஷயங்களை நல்லவங்க பண்ணும்போது இது நல்ல விஷயமே கிடையாது, இவங்க நல்லவங்களே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு மறு வச்சுக்கிட்டு நாம் பண்ணி அவங்க பண்ணுறதுக்கு பேர் காப்பி அடிக்கிறதுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். அவர் 2-3 நாள் முன்னாடி இன்னொன்று சொன்னார். கிருஷ்ணகிரியில் பேச போனபோது நான் முன்னதாகவே வந்திருக்கணும், வழி நெடுக மக்கள் திரண்டு வந்து எனக்கு ரோட் ஷோ பண்ணிட்டாங்க, அதனால் காலதாமதம் ஆயிடுச்சுன்ற மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் வந்து குறிப்பிட்டிருந்தார். அதை கூட நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. யாருக்கு எது பொருத்தமாக இருக்குன்ற ஒரு பொருத்தப்பாடு இருக்குல்ல. டி நகரில் கூட தான் நரேந்திர மோடி ரோட் ஷோ பண்ணார். இப்போ நான் சொன்ன பிறகு தான் உங்களுக்கு அது நினைவுக்கு ஒரு ஆமால அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை அப்படின்னு. ஆனால் இங்கே திருச்சியில், அரியலூரில், பெரம்பலூரில், அடுத்து நாகப்பட்டினத்தில், அடுத்து தமிழ்நாடு முழுக்க மக்களின் தன்னெழுச்சியால் வரக்கூடிய கூட்டம். சத்தியமாக நாங்கள் திட்டமிட்டு இந்த ரோட் ஷோலாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் மக்கள் எந்த முன்திட்டமோ எதுவுமே இல்லாமல் ஒரு தன்னெழுச்சியாக வராங்க. இது ஒரு வேவ், இது ஒரு அலை, இது மக்களின் பால் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு விசை, புவி ஈர்ப்பு விசை மாதிரி இது விஜய் ஈர்ப்பு விசை. இதை நான் போல செய்தல்னு சொல்லுவோம்ல, இமிட்டேட் பண்ணுறது. அப்படி யார் இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணாலுமே அது பிளண்டர் ஆகிடும், அது நெகட்டிவ் ஆகிடும், அது ஒரு ட்ரால் மெட்டீரியலாக ஆகிடும். அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவங்க வந்து நிறைய விஷயங்கள், நிறைய அங்கே வந்து அந்த இடத்துக்கு வந்து கூட்டு வர்றதுக்கான ஆட்களை கூட்டு வர்றதுக்கு அவங்க பண்ண பகிரத முயற்சிகள் இருக்குல்ல, அது எல்லாமே கிரவுண்டில் அவங்களுக்கே புரியும். அவங்க கிடைச்சிக்கே தெரியும், ஓஹோ இப்போ நமக்கு ஆர்கானிக்காக கூட்டம் வரல, இப்போ நம்ம காசு கொடுத்து தான் கூட்டு வரணும். இந்த ஒரு நகைச்சுவை காட்சியில் சொல்லுவாங்களே, டெம்போலாம் வச்சு கடத்தி வந்திருக்கேன் சார், பார்த்து சார், அது மாதிரியான காட்சிகள் தான் பார்க்கறது அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. தே ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட்.
இல்ல அப்படியே நீங்க காசு கொடுத்து வந்தாலும் ஒரு விஜய்க்கு கூடின கூட்டம் அந்த ஒரு மாஸ் கிரியேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கும்போது தோணுது. இதுலேருந்து எப்படி திமுகவுடைய வீழ்ச்சி நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை எப்படி பார்க்கறது? திமுகவுடைய வீழ்ச்சி துவங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வகையில் திமுகவுடைய வீழ்ச்சிக்கு முதன்மை காரணம் திமுகவே தான். அவங்க இந்த ஆட்சியை வந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு புன்னுலகத்தை படைப்போம்னு 500 சொச்சம் ப்ராமிசஸ் கொடுத்து அதில் 98% நிறைவேற்றிட்டேன் அப்படின்னா 500 சில்லறையில் 98% பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா அரௌண்ட் 400 வரும்னு நினைக்கிறேன். மேலேயே வரும், 490 கிட்ட வரும். ஏன்னா ஒரு 10 ப்ராமிஸ் மட்டும் தான் பண்ணாத மாதிரிலாம் அவங்க சொல்லி எல்லாமே அவங்க பண்ணுறது பூராமே, அவங்க பண்ணுற ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக அவங்க பண்ணுற ஒவ்வொரு செயலுமே அவர்களினுடைய வீழ்ச்சிக்கு அவங்களே யானை தன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி தான் பண்ணிக்கிட்டாங்க. இதே தக்க நேரத்தில் இது மாதிரி கபட நாடகம் ஆடுற விளம்பர மாடல் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நீக்கணும்னு சொன்னால் ஒரு ஹோப் வேணும், ஒரு நம்பிக்கை முனை வேணும், ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வேணும். இந்த ஹோப், இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டராக இது ஒரு டிவைன் காம்போ ஒரு பர்ஃபெக்ட் டைமில் வரக்கூடியது சரித்திரத்தில் எப்போயாவது தான் நடக்கும். அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் டிவிகேவுடைய தலைவர் மிஸ்டர் விஜய். நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன் தம்பி. அந்த கூட்டத்தெல்லாம் நீங்கள் கூட்டவே முடியாது. பார்க்குறோம் தலைகீழானாலும் முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை ட்ரான் ஷாட் வச்சு பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்னடா இது கும்பமேளா மாதிரி இருக்கு, நம்ம சங்க இலக்கியத்தில் படிப்போம்ல இந்திரவிழா மாதிரி இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒரு பண்டிகை வரும்ல, ஒரே நாளில் எல்லா பண்டிகையும் வந்த மாதிரி இருக்கு. யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா எல்லாரும் மீதி பேர்ல சேர்ந்த பிரச்சனை பண்ணுவாங்களே, இங்கே பிரச்சனைகளை அவர்களே சமாளித்து அவங்களே சரி பண்ணிக்கிறாங்க. தமிழர்கள் வந்தாங்க, தன்னார்வலர்கள் வந்தாங்க, தாய்மார்கள் வந்தாங்க, துடிப்பான இளைஞர்கள் வந்தாங்க, படித்து கொண்டிருந்த பிள்ளைகள் வந்தாங்க, அவர்தம் பெற்றோர்கள் வந்தாங்க, கையில் குழந்தைகளை தூக்கிட்டு வந்து அங்கே பார் மாமா பாருன்னு காமிச்சாங்க, அங்கே பார் தலைவர் பாருன்னு காமிச்சாங்க. அந்த துண்டு இருக்குல்ல, இந்த துண்டுனா ஒரு 20 ரூபா 30 ரூபா இருக்குமா, இந்த துண்டை வந்து அவங்க தோளில் போடுறது இருக்குல்ல, அது சாதாரணமாக போட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி திமுக கட்சி துண்டை வந்து திமுக காரங்க போட்டிருப்பாங்க, பொதுமக்கள் போட்டு பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தேன் அவ்வளோ தாய்மார்கள் போட்டிருந்தாங்க, பெண்கள் போட்டிருந்தாங்க தம்பி. பர்தா போட்டு புர்கா போட்டு மேல கட்சி துண்டை போட்டுக்கிட்டு நம்மளை பார்த்து அப்படியே ஹாய் சொல்றாங்க, நாங்க இப்படி தம்ஸ் அப் பண்றாங்க. இந்த கூட்டத்தை இந்த ஜென்மத்துல இந்த நாட்டில் இருக்கிற எந்த பொலிட்டீஷியனும் பண்ணவே முடியாது, வாய்ப்பு இல்லை ராஜா தான் சொல்லுவோம். ஒரு புறம் நீங்க இப்போ தன்னடிச்சா கூட்டம்னு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, நம்ம அதை பார்த்துருந்தோம். இந்த பக்கம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பல நாட்களாக மக்களுடைய பணியெல்லாம் விட்டுட்டு போய் அங்கே இருந்து வேலை செஞ்சதா சொல்லப்படுது. அப்புறம் அதிமுகலேருந்து திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை இவர் ஆற்றல் வீரர் செயல் வீரர்லாம் முதலமைச்சர் அப்படின்னு போட்டுறாரு. அவர் இருந்தும் இன்னைக்கு அந்த மாநாடு ஒரு நினைச்ச அளவுக்கு கூட்டம் கூடல அப்படிங்கிறது தான். நீங்க பாலிடிக்ஸை ஃபாலோ பண்றீங்க, பல ஊடகங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்றீங்க. தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர் கெஸ் பண்ணுங்க? அமைச்சர்கள் பட்டியல் எவ்வளவு இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணுங்க. 35க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க. 35. அதில் முதலமைச்சரை விட்டுருங்க, 34. இப்போ 34 அமைச்சர்கள் இருக்காங்களா? இல்லை, 2 விக்கெட்டு காலி. பொன்முடி ஐயப்ப அமைச்சர் கிடையாது. செந்தில் பாலாஜி கோர்ட்டு வந்து காலி துப்பிருச்சு. இப்போ 32 அமைச்சர்கள் தான் இருக்காங்க. செந்தில் பாலாஜி இப்போ அமைச்சரே கிடையாது, அவரே அமைச்சர் கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி யாரு அமைச்சரா? ஆமா, இது பார்த்தோம். அசோக் கட்சியில் அவர் மெம்பரா, துணை பொதுச் செயலாளரா? இப்போ அண்ணா ஆராசா துணை பொதுச் செயலாளர். இளையராஜா ஃபங்க்ஷனில் அவரே 2வது ரோல் உட்கார வச்சுட்டு இன்பநிதியை முதல் ரோல் உட்கார வச்சிங்க, உங்கள் சாய்ஸ். ஆனால் பக்கத்தில் வைகோ அவர்களையும் உட்கார வச்சு அப்படி உள்ளுக்குள்ளாரே அரவணைச்சு ஒரு குத்துறது இருக்குல்ல, அவங்க சாய்ஸ். என்னுடைய கேள்வி என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் கூட்டம் கூட்டுறாரு, எப்படியோ கூட்டுறாரு. அவருடைய சகோதரர்களுக்கு அங்கே என்ன வேலை? ஓப்பனாக வர்றாரு. இந்த தலைமறைவாக இருக்காருன்னு ஒரு பட்டியல் தருவாங்க எப்போதுமே. அந்த பட்டியல் அவர் தொடக்கி இப்போ அந்த ஒரு பெரிய கேஸ் போச்சு, அமலாக்கத்துறையோட இப்போ தேடிட்டு இருந்தது, எங்கேயும் தேடி அவரை வந்து கண்டுபிடிக்க முடியல. உலகத்திலேயே இவ்வளவு வெளிப்படையா யாரும் தலைமறைவாக இருக்கவே முடியாது. அதனால முழுக்க இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கை பற்றி கிஞ்சித்தும் கவலை இல்லாத, ஐ டோன்ட் கேர்ன்ற ஒரு பாலிசி இருக்குல்ல, அப்படி கிஞ்சித்தும் கவலை இல்லாத ஒரு ஓப்பனா இருக்கக்கூடிய ஒரு அசுரத்தனமான பலத்தோடு இருப்பதாக நம்பக்கூடிய, எல்லாத்தையும் எடுத்தெறிந்து பேசக்கூடிய, எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தான் அந்த கூட்டம் இருக்கு. அண்ட் அவர் அதை ஆர்கனைஸ் பண்றாரு. இப்போ மாறி எல்லாரும் இவர் அவரை பாராட்ட, அவர் இவரை பாராட்ட, நடுவில் மழை வந்து கொட்ட, நல்ல என்டர்டைன்மெண்ட். நியூஸ் பார்க்குறவங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட். இல்லை, இதை வச்சு பார்க்கும்பொழுது இன்னைக்கு அமைச்சருக்குள்ளே ஒரு போட்டி வரும் போல இருக்கு. ஏன்னா ஓவரா செந்தில் பாலாஜி புகழ்ந்து பேசுறாரு. அதிமுகலேருந்து அந்த செந்தில் பாலாஜி, அதோடைய விளைவு தான் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள். அவர் சீனியர் மினிஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல டஃப்பான ப்ரொஃபைல்ஸ் ஹேண்டில் பண்ணவர். அவர் தன்னிலை மறந்து என்ன சொல்லிட்டாரு, சினிமாவின் உச்சத்தை விட்டு வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது
இல்ல அவர் தண்ணியில மறந்து தான் சொல்லினாரா இல்ல உண்மையா தான் சொல்லியிருக்காரு? ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டாருங்க. ம். வேற என்னங்க பண்ணுவாரு அவரு? ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இல்ல அவர் பார்த்த சினிமாவா அவர் சொல்லியிருக்காரு. ஏங்க, இல்ல அவரு ரொம்ப நாளா கொஞ்சமாவது பொருத்தமா சொல்லணும்ல. ம். அது வந்து உதயநிதி அவர்களினுடைய தரப்புல இருக்கக்கூடியவங்கள அதை ரசிக்க மாட்டாங்க. அது வந்து பண்ணாத ஒரு விஷயத்த, இல்லாத ஒரு விஷயத்த சொல்லும்போது அது ஏன்னா, இந்த நீங்க சொல்றீங்கல்ல, அவங்களுக்குள்ளார ஒரு போட்டின்னு. அது ஆரோக்கியமான போட்டியா இருக்கணும். மக்கள் பிரச்சனைய தீர்க்கறதுல காட்டுங்கய்யா. மனுக்கள ரிசீவ் பண்ணி அத சால்வ் பண்றதுல காட்டுங்கய்யா. கொண்டு போய் வைகை ஆத்துல வீசிட்டு அதுக்கப்புறமேட்டு நியூஸ்ல வந்த பிறகு அத டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுல காட்டுறீங்க. பிரச்சனைய சால்வ் பண்றதுல போட்டி காட்டுங்க. ம். நல்லது செய்றதுல போட்டிய காட்டுங்க. இந்த சின்சாக் அடிக்கிறதுல போட்டி காமிச்சு கஷ்டம் தான். இந்த வாட்டி ரொம்ப கஷ்டம். இதுல மறுபுறம் கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ம். இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல அக்கா மேடம் கனிமொழி அவர்கள் வந்து, அவர்கள் அந்த விருதுக்கு தகுதியானவர் தான். அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அந்த விருது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் தான் கொடுக்க வேண்டுமான்ற ஒரு கேள்வி வருது. கேள்வி வருதுல்ல. ஆமா. இப்ப டக்குன்னு சொல்றேன். எனக்கு தெரிந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பெரியார் விருத வந்து எழுத்தாளர் இமயம் வந்து அங்க இருக்கிறாரு. அவர் தரக்கூடாதா? சகோதரர் தமிழன் பிரசன்னா இருக்கிறாரு. அவருக்கு தரக்கூடாதா? அண்ணா இல்ல ஆராசா இருக்காங்க. நிச்சயமா. அவங்களுக்கு தரக்கூடாதா? டிசர்விங் கேண்டிடேட்ஸ் வந்து அங்க லிஸ்ட் ரொம்ப பெருசு இருக்கு. அவங்களுக்கு தராம இவங்க தர்றது என்ன தெரியுமா? என்னது அது? சொல்லுங்க பாப்போம். கட்சியில பிளவு ஏற்படாம. அவ்வளவுதான். அது ம். ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் தான். ம். அவங்க சைடுல இருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எதிர்ப்பு ஒரு பக்கம் வந்துடக்கூடாது. உதயநிதி சார எஸ்கலேட் பண்ற அன்னைக்கு, அவர துணை முதலமைச்சர் ஆக்குற அன்னைக்கு, கனிமொழி மேடம் ஒரு போட்டோ போட்டாங்க. கனிமொழிக்கு மேடம்க்கு பின்னாடி கலைஞர் மட்டுமே இருப்பார். அந்த மேடையில போடியம் நிக்கும்போது அப்படி அப்படி ஒரு சில் அவுட்ல அப்படி ஜூம் அவுட்ல வந்து கலைஞர் இருப்பார். என்ன இண்டிகேட் பண்றாங்கன்னு இருக்குல்ல, எனக்கு யாருமே இல்ல. எனக்கு கலைஞர் இருக்கிறார். நான் கலைஞருடைய பொண்ணுடா அப்படின்னு அவங்க கெத்தா அவங்க வந்து நின்னாங்க. ஸோ அவங்கள அப்படி இது பண்றதுக்காக, அவங்கள கொஞ்சம் அப்படி சமாதானப்படுத்துறதுக்காக இந்த பெரியார் விருதெல்லாம் கொடுத்து பண்றாங்க. மத்தபடி அவங்க அதுக்கு பொருத்தமானவங்க அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி குடும்பத்துக்குள்ளாரே இப்படி பல அணிகளை வச்சுக்கிட்டு ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடுன்னு அவங்க கேம்பெயினுக்கு வர்றதா பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இன்ப நிதிக்கு ஏதாவது அடுத்த முறையாவது கொடுக்கப்படலாம்னு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அது அவங்க ம். எஸ்கலேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆல்ரெடி கார்ப்பரேட்ஸ் கம்பெனிஸ்லலாம் அவர் வந்து அந்த பொசிஷன்ஸ்க்குலாம் கொண்டு வந்துட்டாங்க. டெலிபரேட்டா அவர வந்து கொஞ்சம் முன்னாடி காட்டுறாங்க. ஏன்னா, அப்புறம் ரொம்ப லேட்டாவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அது காய் நகர்த்துறாங்க. அது எக்ஸ்பெக்டட் தான். இல்லன்னா இட்லி கடை போஸ்டர்ல அவர் பேர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லன்னா இவ்ளோ பெரிய இளையராஜா சார் ஃபங்ஷன்ல, ரஜினி, கமல் அவங்கலாம் கலந்துக்கிற ஃபங்ஷன்ல, வைகோ அவர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அந்த பக்கம் வச்சுட்டு அவர இங்க உட்கார வைக்கிறதுலாம் வாய்ப்பு கிடையாது. அது அவங்க வழக்கமா பண்றது தான். அதனால இன்னும் அதிகமாகும்னு நான் கெஸ் பண்றேன். இனி போக போக. முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல அந்த ப்ரொஃபைல் வைக்கிற இடத்துல தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் அப்படின்னு மாத்திருக்காரு. இது பல இடங்கள்ல விளம்பரங்கள்லாம் செய்யப்பட்டு வருது. எங்க தலை குனிய விட மாட்டாரு? யாருகிட்ட இருந்து? ஒண்ணும் புரியலையே. ஆல்ரெடி தலை குனிய ஆரம்பிச்சிருச்சுல்ல. எதுல? என்சிஆர்பி டேட்டா எடுத்து பாருங்க. ம். கிரைம் அகைன்ஸ்ட் உமன் தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல கிரைம் அகைன்ஸ்ட் உமன் ம். என்சிஆர்பி டேட்டா 2020ல எவ்வளோ இருந்தது, 2021ல எவ்வளோ இருந்தது, 2022ல எவ்வளோ இருந்ததுன்னு பாருங்க. சரி, இந்த வருஷத்துக்கு வாங்க. கல்விக்கு நிதி ஒதுக்கிய மாநிலங்களினுடைய பட்டியல் இருக்குல்ல, தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு பாருங்க. நான் கூட சொல்லல. நீங்க அதை கூகுள் பண்ணுங்க. இந்த இன்டர்வியூ முடிச்சோன்னா பாருங்க. ஆல்ரெடி தலை குனிஞ்சிருச்சுங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு 200 சொச்சம் ஸ்கூலை மூடுறீங்க. கேட்டா என்ரோல்மெண்ட் ரேஷியோ இல்லைன்னா மூடத்தானே வேணும்னு நீங்க கேட்குறீங்க. ஆனா என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஏன் குறைஞ்சு போச்சுன்னு மக்கள் கேட்குறாங்கல்ல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, திடீர்னு ஸ்கூல்ல வடிவ ஸ்கூல் சீட்டிங்ஸ் அப்படின்ட்டாங்க. அதாவது அந்த வடிவத்துல இப்படி 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 உட்காடுறோம்ல, அப்படி இல்லாம வடிவத்தை பசங்க உட்காந்து இப்பெல்லாம் சைடு உட்காந்து இப்படி தான் பார்க்கணும் சார். சரி, இது எங்க ஏதாவது மண்டல் கமிஷன் மாதிரி ஏதாவது ஆய்வுக்குழு வச்சாங்களான்னா இல்ல, மலையாள படத்துல இருந்து பார்த்து ஆய்வு பண்ணி எடுத்தோன்றாங்க. எல்லாரும் அப்புறம் திட்ட ஆரம்பிச்ச பாரு, இல்ல அது வந்து நாங்க இன்னும் ஜியோ போடலன்னு அப்புறம் இதை மாத்திட்டாங்க. இப்படி ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே எதையுமே தமிழ்நாட்டை வந்து தலைகுனிய விடமாட்டேன்னு அவர் சொல்றதே இது கூட ஆல்ரெடி தலைகுனிய தொடங்கி அந்த இது விஷயத்தை உணர்ந்து தான் அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்றேன் பேருவின்ற பேர்ல தான் இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸுக்கே அவங்க வராங்க. இந்தியா ஒளிர்கிறது அப்படின்னு ஒரு முறை வாஜ்பாய் சொன்னார் தெரியுமா? இந்தியா ஷைனிங்ட்டு பயங்கரமா விளம்பரப்படுத்துறாங்க. அது அவங்களுக்கு நெகட்டிவா போச்சு. அதே மாதிரி தொடரட்டும் இந்த பொற்காலம், கலைஞர் ஐயா ஒரு கேம்பெயின் பண்ணார். தொடரட்டும் இந்த பொற்காலம். அதுதான் அவங்களுடைய கடைசி கிழமை மாறி போச்சு. அடுத்த எலெக்ஷன்ல பெரிய அடி வாங்கினாங்க. அதே மாதிரி இப்போ நான் தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றது என்னன்னா, இப்ப நடக்கிறத வந்து மூடி மறைப்பதற்கான ஒரு சால்சாப்பு வார்த்தை. இதெல்லாம் அதுல வந்து இந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது, அதை ஒரு நரேட்டிவா கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அதுக்கு பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி விளம்பரம் பண்றது, அதுக்கு பதிலா அவங்க ஒண்ணு பண்ணியிருக்கலாம். சொன்னதை செஞ்சிருக்கலாம். கொடுத்த வாக்குறுதிக்கு வேலை பார்த்திருக்கலாம். குடும்ப பற்றை தாண்டி தள்ளி வச்சுட்டு கொள்கையோடு நின்றுருக்கலாம். இந்த ஒரு கவர்மெண்ட்லயாவது நேர்மையா வேலை பார்க்கலாம். இந்த ஒரு 5 வருஷத்துலயே நேர்மையா வேலை பார்த்துருக்கலான்னு அதிகாரிகளை முடக்கி விட்டுருக்கலாம். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள சாதி வெறி இல்லாம பார்த்துருக்கலாம்.
சட்டம் ஒழுங்கை சீர்குலையாம தடுத்திருக்கலாம். இதை எதுவுமே பண்ணாம நான் தலைகுனிய விட மாட்டேன் விளம்பரம் மட்டும் பண்ணா அதான் நம்மால் போட்டு அடிக்கிறார். இது விளம்பர மாடல். இப்போ சமீபத்துல கூட அவர் செல்லுகிற இடமெல்லாம் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு தான் கையில வச்சிருக்க எந்த ஒரு இது இல்ல. பட்டியலிடுறாரு. அதிமுக ஆட்சியை விட இந்த ஆட்சியில வந்து நாங்க குறைச்சிருக்கோம், இன்னைக்கு குறைச்சிருக்கோம், போக போக குறைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. சமீபத்துல கூட இப்ப மயிலாடுதுறையில நேற்று ஒரு ஆணவ படுகொலை நடந்துகிட்டு நடந்துகிட்டு தான் இருக்குங்க. ம். என்சிஆர்பி டேட்டாவை வந்து மேட்டர் ஆஃப் செவரல் கிளிக்ஸ் 2024 உடைய டேட்டாவை ஒரு கிளிக்ஸில் கொண்டு வந்துடலாம். ஆனால் அதை கொண்டே வர மாட்டாங்க சிஸ்டமில். 2024 வர்றதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே 2026 வந்துடும். அதுலேயும் என்சிஆர்பி டேட்டாலே நிறைய டேட்டா பேஸ் இருக்கும். அதில் பர்டிகுலராக எதெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 கேஸ் 15 கேஸ் குறைஞ்சிருக்கோ அதை எடுத்து போட்டு விளம்பரப்படுத்துகிறாங்க. இருக்கு இதில் தான் அவங்க கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. எங்கே சட்டம் ஒழுங்கு சீரோடு இருக்கு? மணல் கடத்தலை தட்டி கேட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் செத்தவங்க ஒருத்தர் கிடையாது, செத்தவங்க பட்டியல் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு, போலீஸ் ஸ்டேஷன் வர பெண்களுக்கு போலீஸிடமிருந்து பாதுகாப்பு இல்லைன்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள் அந்த மாதர் சங்கம் போராடிய வரலாறு இருக்கு. பொது உடைமையை காப்போம் காப்போம்னு சொல்லிட்டு சாம்சங் ஆரம்பித்து தூய்மை தொழிலாளர் போராட்டம் வரைக்கும் அவர்களை அடித்து உதைத்து துன்புறுத்திய அந்த காட்சிகள் காணொலிகள் இன்னும் யூடியூப்ல இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒருத்தர் 2 பேர் மனசாட்சியோட இருப்பாங்களே அவங்களே எழுதுறாங்க, தூய்மை தொழிலாளர் போராட்டம் இவங்க தப்பா ஹேண்டில் பண்றீங்க, அவங்களே எழுதுறாங்க. எங்க சார் இருக்கு சட்டம் ஒழுங்கு? வீட்டுக்குள்ளார உண்ணாவிரதம் இருக்கலாமா கூடாதா? இருக்கலாம். சசிகாந்த் செந்தில் இருந்தாரு. வீட்டுக்குள்ளார உண்ணாவிரதம் இருக்க சசிகாந்த் செந்திலுக்கு உரிமை இருக்குன்னா என்னுடைய தூய்மை தேவதைகளுக்கு உரிமை இல்லையா? அரெஸ்ட் பண்றீங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஸ்பெஷல் டியூட்டர்ஸா இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு 10-15 பேர் அவங்க ஆந்திரால இருக்கிற மாதிரி எங்களுக்கும் அந்த பிஎஃப் பெனிஃபிட்ஸ்லாம் வேணும்னு போராட அனுமதி இருக்கா இல்லையா? அனுமதி தான் கேட்கிறேன். கண்டிப்பா போராட 5 நியாயமான ஒரு நிமிஷம் விஷயம் கடத்தி தானே. கொண்டு போய் பிரிச்சு மயிலாப்பூர்ல ஒரு பக்கம் மெரினாபீச்ல ஒரு பக்கம் பிரிச்சு விடுறீங்க. விடிசவால் மனிதர்களில் தொடங்கி விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தாம வெறுமனே சட்டம் ஒழுங்கு யாரும் குறை சொல்ல முடியாதுன்னா பாட்டிமாவை பிடிக்க தனிப்பட அமைச்சாங்களே அதை மைண்ட்ல வச்சு சொல்றாரா என்னன்னு தெரியல. உண்மையிலே இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. திருச்சியில் தாவேகா சார்பில் நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் சில தொண்டர்கள் வந்து ஒரு உற்சாகத்தில் வந்து ஒரு செய்தியாளரிடம், ஒரு ஆங்கில செய்தியாளரிடம் வந்து துண்டை போட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணார். இதை ஊடகங்கள்லாம் இன்னைக்கு சில நபர்கள் உட்காந்து தாவேகா தொண்டர்கள்லாம் யாரும் அரசியல் அமர்த்தப்படலை, அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ உண்மை நடந்தது என்ன, அதனுடைய விளக்கம் என்ன? சற்றொப்ப பல லட்சம் பேர் திரண்டு இருந்த அந்த மக்கள் திரள், கூட்டம் சொல்ல மாட்டேன், மக்கள் திரள், தாய்மார்கள் இருந்தாங்க, தம்பிமார்கள் இருந்தாங்க, படித்தவங்க பாசத்தோடு வந்தவங்களா இருந்த போதும் கூட உற்சாக மிகுதியில் ஒரு இந்த 18-19 அந்த வயசில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை அந்த செக்மெண்ட்டை கண்டு அங்கே தான் நான் நடந்து வந்து பீஸ் டு கேமரா P2C பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவெடுக்கிறாருன்னா அது அவருடைய சாய்ஸ், அந்த நிருபருடைய சாய்ஸ். கூட்டம் அதிகமாக இருக்குது, நம்ம மாசா காட்டலாம்னு. கூட்டம்னா இன்னும் நான் கேட்ட மருத்துவ தோழர்கள் அங்கே எத்தனை பேர் தாங்க தெரியுமா? மருத்துவ அணியில் எத்தனை பேர்? ஆம்புலன்ஸ், சொந்த ஆம்புலன்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஊடகத்தில் பேசப்படலையே. பண்ண மாட்டாங்க. சொந்த ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்கன்னா அங்கே இருந்து யாராவது பைட் போட்டிங்களா? ஒரு கட்சி இத்தனை டாக்டர்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க, நீங்கள் போட்டிங்களா? மாநாட்டில் தண்ணி பைப் கனெக்ஷன் கொடுத்தோம், அதை போட்டிங்க. இந்த மக்கள் சந்திப்பப்ப வழி நெடுக எந்த இடத்துலையும் யாருக்கும் இடையூறு இல்லாமல் நடந்தே வந்த பல தன்னார்வர்கள் இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஏதாவது ஷோகேஸ் பண்ணீங்களா? எவ்வளோ எமோஷனல் மூமெண்ட்ஸ் தெரியுமா? எத்தனை பேர் அழுதாங்க, ஆனந்த கண்ணீர் விட்டாங்க, தாய்மார்கள், பாட்டிமார்கள். சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஏதாவது பார்த்தீங்களா? எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால உற்சாக மீதியில் 10 தம்பிங்க அப்படி கத்துறது வந்து இதை வைத்து எல்லாரையும் அவங்க தப்பாக ஜட்ஜ் பண்ணுங்கிறது மேபி அவருடைய சாய்ஸ். மற்றபடி அதுவாக இருந்தாலும் ஒரு 10 பேராக இருந்தாலும் 5 பேராக இருந்தாலும் அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அந்த தம்பிகள் வந்து இது மாதிரி நாம திமுக கிடையாது. இன்னைக்கு இந்த முப்புரம் விழாக்கு திமுகவில் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு செய்தியாளர். அவர் பின்னாடியே ஒரு உள்ளாடையை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து நிற்கிறாப்புல. அப்புறம் ஒரு வயசானவர் அந்த ரேம்ப் இருக்குல்ல அங்கே போய் சிறுநீர் கழிச்சிட்டு இருக்காப்புல. அப்புறம் பொதுவாக இதுக்கு முன்னாடி நடந்த பல ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஆடல் பாடல்னு சொல்லிட்டு ஆபாச நடனம் ஆடுவாங்க, அரைகுறை நடனம் ஆடுவாங்க. பின்னாடி வந்து திமுக தலைவர்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஆனால் அந்த மேடையில் வந்து ரொம்ப கொச்சையான ஆபாசமான வக்கரமான நடனம் ஆடி அந்த மக்களை தக்க வைக்கிறதுக்காக பண்ணுவாங்க. அது மாதிரி நாம் கிடையாது. இருந்தாலும் அதிக விமர்சனத்துக்கு ஆளாவதுன்னு எங்களுக்கு புதுசு கிடையாது. நான் நினைக்கிறேன் மீடியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் அவர்களை தான் நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு நியூஸ் சேனல் தம்பி பேசும்போது கூட அந்த நிருபர் ஒருத்தர் வாய் தவறி சொல்லிட்டார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்ட்டாரு. நான் கூட சொன்னேன், பரவாயில்ல, அடுத்து நடக்க போகிறத தானே சொன்னார், விடுங்க, அவங்கள அறியாமல் சில சமயம் சில உண்மைகளை சொல்லுவாங்க. அதனால விமர்சனத்துக்கு கண்டு அஞ்சக்கூடியவங்க நாம கிடையாது. மிக தகுதியான, கொள்கையான, காத்திரமான, தலைமை காட்டுற வழிகாட்டு நெறிமுறைகளை
அப்படி ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு கட்டி காத்த பல லட்சம் பேரை என் கண்ணால பார்த்தேன் நான் சாட்சி. 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் டெல்டாவில் வந்து துவங்கப்படலாம்னு இருக்கு. ஏற்கனவே அங்கே நிறைய மக்கள் வந்து கூடனால அந்த 3 மாவட்டங்கள் வந்து பெரம்பலூரில் பார்க்க முடியாமல் போச்சு. இந்த திட்டம் எப்படி இருக்கும்? பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டை பல முறை நான் ஒரு 5 நிமிஷத்துல தாண்டி போயிருக்கேன். அன்னைக்கு தாண்டறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. போராடி பார்த்தோம், முடியல. தலைவர் தயாரா இருந்தார், எங்களால முடியல. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் திரளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டுதான் அந்த 1 மணியே தாண்டிருச்சு. காலைல ஆரம்பிச்சது. எல்லாருடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தான் அந்த முடிவுக்கு வந்து நம்ம வந்தோம். பட் அப்பவே முடிவு எடுத்துட்டோம், மறுபடியும் இங்க வரத்தான் போறோம். இப்ப அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்திலையுமே நான் வந்து சொல்லக்கூடியது ஒண்ணே ஒண்ணுதான். கட்சி நிர்வாகிகள், கேடர்ஸ் அவங்க ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு வந்து ஒரே ஒரு ஆள் போதும். பொதுச் செயலாளருடைய ஒரு பார்வை போதும். நம்மால் நின்னா நிப்பான், உட்காருவான், போனா போறோம். அதை தாண்டி பொதுமக்கள், இளைஞர்கள், பாசத்தோடு வரக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க அன்பை காட்ட வராங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவரை தலைவர் ஒரு முறை பார்த்துடணும், அவர்கிட்ட பேசிடணும், ஒரு நீங்க ஆர்வத்தில் தான் வராங்க. அடுத்து ஜெயிப்பீங்கன்னா அந்த உறுதிமொழியை அவங்க வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் கூட அது அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு டக்குன்னு அந்த அன்பிற்கு இடையே வேகமாக செல்வதற்கு அவர்கள் அனுமதித்தால் அந்த அன்பும் ஆதரவும் அடுத்த இலக்கை, அடுத்த அந்த ஜியோகிராபிக்கல் பாயிண்ட்ஸுக்கு கொண்டு போய் நம்ம தலைவர் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். உங்க மூலமா நான் கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.